அதிர்ஷ்டமானவன் என் பிரார்த்தனால் கும்பகோணத்தில் கணித விஞ்ஞானி ராமானுஜத்துடன் சேர்ந்து படித்தார். அப்போது நிஜாம் ராஜ்யம் அவரை கூப்பிட்டு பள்ளிக்கூடங்களுக்கு பணிபுரியும்படி ஏற்பாடு. அவர் எங்களை ரொம்ப நன்றாக வளர்த்தார். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைத்து நல்ல புகழும் வசதியும் உள்ளதை கண்டு ஆனந்தப்பட்டார். உங்க ஊர் பேர் சொல்லுவோம். என் கூட பிறந்தவர் கோபால் என்பவர் அமெரிக்காவில் போய் வாழ்ந்திருக்கார். இன்னொருவன் சுந்தரம் என்பவர் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டில் டெப்டி டைரக்டராக இருந்து ரிட்டையர் ஆகியிருக்கார். என் சகோதரி ருக்மணி அம்மாள் எதிராஜ் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர் ஆகி என்னை இப்பொழுது காப்பாற்றி வருகிறார். அவரும் என் மனைவியும் லக்ஷ்மியும் என்னை ரொம்பவும் நன்றாக பார்த்து கொண்டு என் சந்தோஷத்தில் ஆரோக்கியத்தில் ரொம்பவும் அக்கறை கொண்டு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தைகள் எல்லாரும் நன்றாக படித்து நல்ல பதவியில் இருந்து பேரன் பேச்சு கொள்ளு பேச்சு வரைக்கும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. கடவுள் என் மீது அபார கிருபையுடன் என்னை ரசித்து வருகிறார். வணக்கம். நம்ம குலதெய்வம் சொல்லுவோம். குலதெய்வம் மாமா வளங்குடி வெங்கட்ரமண சுவாமி. வளங்குடி உங்க ஊரு, அதெல்லாம் சொல்லுவோம். பேர் எனக்கு வந்து பேரு பி ராமமூர்த்தி. அத இன்னொரு தடவை பேர் சொல்லுவோம். ஆமா, என் பேர் பி ராமமூர்த்தி. வயசு என்ன? வயசு காக்கடா. வயசு 100. இப்பொழுதுதான் 9ஆம் தேதி 100வது வருஷத்தில் கால் எடுத்து வைத்தேன். கோத்திரம் வேதம் நம்ம கவுண்டிங்க கோத்திரம் வேதம் ஜேஷ்டா நட்சத்திரம் வேதம் கேட்டை நட்சத்திரம் இல்ல யஜுர்வேதம். நேட்டிவ் ஒரு வளங்குடி, அம்மங்குடி வளங்குடி இருக்கு பாருங்க. சரி, ஆடுதுறை பக்கத்தில். ஆமா, அந்த வளங்குடி வெங்கட்ரமண சுவாமி எங்களுக்கு குலதெய்வம். எங்கள் புக்காத்துக்கு வளங்குடி குலதெய்வம். எனக்கு உடையாளூர் பிறந்தான். சங்கரையர்னுட்டு மகாபரிவாட்ட ரொம்ப செல்லவா. மகாபரிவாளுக்கு நிறையா சமைச்சு போட்டிருக்கா. அந்த சமையல் வேலைக்கு தான் போவா. எங்கள் பெரிய அண்ணா சங்கரன்னு பேர், உடையாளூர் சங்கரன்னா பெரியவாளுக்கு கூட தெரியும். ரொம்ப நாளைக்கு இருந்தான். இப்போ தான் 2 வருஷம் ஆச்சு காரணமாகி. மடத்துலேயே இருப்பான் எப்போ பார்த்தாலும். உங்கள் பேர் இப்போ லட்சுமின்னு பேர். உங்களுக்கு வயசு என்ன? எனக்கு வந்து 85, ரொம்ப 86வது வயசு. எந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் வந்து 49ல் கல்யாணம் ஆச்சு. இவர் கொஞ்சம் லேட் மேரேஜ். உங்களோட இப்போ குழந்தைகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. குழந்தைகள் வந்து 4 பொண்கள். எனக்கு மூத்த பொண்ணை எசையனூரில் கிருஷ்ணசாமியரோட பிள்ளைக்கு 3வது பிள்ளைக்கு கொடுத்துருந்தேன். அவள் வந்து 62 வயசில் கேன்சர் வந்து காலமாயிட்டாக்கும். மாப்பிள்ளை வந்து போயிட்டுருக்கார். மருமான் தான். இன்னொரு பொண்ணும் ஹைதராபாத்தில் கொடுத்துருக்கேன். அவளும் பேங்கில் வேலை, இவளும் பேங்கில் வேலையாக இருந்தா. 3வது பொண்ணு தான் ரவிக்குமார் சார் தான். அன்றைக்கி அங்கே வந்திருந்தாங்க. 4வது பொண்ணு வந்து கேகே நகரில் இருக்கா. மூர்த்தின்னு வீண வித்வானவர். மடத்தில் வந்து ஆஸ்தான வித்வான் அவங்க கொடுத்துருக்காங்க. அங்கே அடிக்கடி வாசிக்க வருவோம். அவரோட கூட நான் போயிருக்கேன் மடத்துக்கு.
குழந்தைகள் எல்லாம் பார்த்துக்கிறா. எங்கள் நாற்பது எங்கள் கூடவே இருந்து எங்களை பார்த்துக்கிறா. இப்போ அவள் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கா. அண்ணாக்கு இந்த 100வது வயசு இந்த ஹோமம் எல்லாம் பண்ண போகிறது. இங்கே சங்கர சாஸ்திரிகள்னு இருக்கார், அவர் தான் ஏற்பாடு. ஸ்ரீவித்யா பாசுகர் அவர் வந்து கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், ருத்ர ஏகாதசி, இந்த 100 வயசு ஆனதுக்காக ஒரு ஹோமம் பண்ணணுமா தேவதைகளுக்கு. அந்த ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம் எல்லாம் பண்ண போகிறது. இங்கே ஒரு சின்ன மண்டபம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதுக்குள்ளே போய் பெரியவாளை ஒரு நாளைக்கு பார்த்துட்டு வந்து பத்திரிக்கை வந்தவொடனே போய் பெரியவாட்ட உத்தரவு கட்டுன்னு வரப்பாரு. நான் வந்து அழிச்சுன்னு போகணும்னு சொல்லியிருக்கேன். சரி சரி. ஸோ உங்களோட குலதெய்வம் வந்து எங்களுக்கு வந்து புக்காத்து குலதெய்வம் வெங்கட்ரமண சுவாமி, வளங்குடி வெங்கட்ரமண சுவாமி. பிறந்தான் உடையாளூரில் செல்வம்மா ஆளியம்மன், சங்கர பார்வதி அம்மன், கைலாசநாதர் சிவன் கோவில், பெருமாள் கோவிலில் வந்து இவர் பெருமாள் கோவிலில் லட்சுமி நரசிம்மர், லட்சுமி நாராயணமூர்த்தி உடையாளூரில். சரி. உங்களோட மாமாவோட உங்களோட நித்தியப்படி பூஜைகள் என்னென்ன? காலம்பர்லேருந்து ஆரம்பித்தா டெய்லி ரொட்டீனாக என்ன பண்ணுவேன்? காலை எழுந்திருந்து குளிச்சுட்டு காஃபி போட்டு கொடுத்துட்டு குளிச்சுட்டு சுவாமி இந்த விளக்கேற்றி பூ வச்சு நமஸ்காரம் பண்ணி, வெள்ளிக்கிழமை தவறவே மாட்டேன். லலிதா சகஸ்ரநாமம் ராத்திரி 10 மணி ஆனாலும் வேறு ஏதாவது ஜோலி இருந்தாலும் தினப்படியே எனக்கு மனப்பாடம் லலிதா சகஸ்ரநாமம். ஆனால் வெள்ளிக்கிழமை உட்காந்து அதை ஜபிக்காத இருக்கவே மாட்டேன். 25-30 வருஷமாக ஜபிச்சுருக்கேன். மாடம்பாக்கத்தில் இருக்கும்போது அது ஒரு மண்டலியே ஏற்பாடு பண்ணியிருக்கேன், லலிதா மண்டலின்னு. அது நடந்துட்டுருக்கு, இன்னும் குழந்தைகள்லாம் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப சந்தோஷம். உங்களோட மாமாவோட பூர்வீகவா, அப்பா அம்மா அவளை பற்றி எந்த ஊரில் சேர்ந்தவா? அவள் வந்து வளங்குடி தான் அவளுக்கு. அவள் எங்கள் மாமியாருக்கும் வளங்குடியே தான் பிறந்தான், மாமனாருக்கும் வளங்குடியே. அவர் தான் படிச்சுட்டு ஹைதராபாத்தில் போய் வேலையாக இருந்தார். அப்புறம் அவள் ஹைதராபாத்லேயே செட்டில் ஆகி குழந்தைகள்லாம் படிக்க. பேர் என்னன்னு தெரியும்? அவர் பேர் பாலசுப்ரமணியம்னு பேர், எங்கள் மாமனார் பேர். மாமியார் பேர் முத்துலட்சுமின்னு பேர். இப்போ உங்களோட குழந்தைகள், பேத்தி, பேரன்கள்லாம் இருக்கா? இவாளெல்லாம் இப்போ இந்த ட்ரெடிஷன் படி, நம்ம கலாச்சாரம் படி இருக்கா எல்லாரும் குழந்தைகள்லாம். அதுவும் இந்த ரவிக்குமார் வராரு மடத்துக்கு, அவர் தினப்படி வாரத்தில் அபிஷேகம் பூஜை எல்லாம் உண்டு. இவர் இப்போ வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வேணுட்டார். பூஜை புனஸ்காரம், சாயந்தரம் ஆனால் உபன்யாசத்துக்கு போகிறது, அதில் ரொம்ப ஈடுபாடு அவருக்கு. எல்லாருமே 4 குழந்தைகளுமே நல்ல நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றிட்டு வந்துட்டுருக்கா. மடத்துக்கு போவா. ஸோ எல்லாரையுமே அந்த பெரியவாளெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நமஸ்காரம் பண்ணுறது எல்லாம் உண்டு. எல்லாம் உண்டு. எல்லாரும் வரப்போறா. ஸ்வீடனில் இருக்கான் ஒரு பேரும். தாத்தா பிறந்த நாள் இப்போ அந்த இது இங்கேயே ஒரு மண்டபத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அதுக்கு வரப்போறான். அவளுக்கெல்லாம் பேர்லாம் வந்து இப்போ மூதாதையர் அவளோட பேர்லாம் வச்சிருக்கீங்களா? பேர் தான் வச்சிருக்கு எல்லாருக்குமே. எங்கள் ஆற்றுல வந்து எங்கள் மாமனார் வச்சிருக்கிற பேர், இவர் பேர் ராமூர்த்தி, அடுத்த ஒரு பேர் கோபாலன், அடுத்த பேர் சுந்தரம். 3 பிள்ளைகள். நான் 3 நாத்தனார்களில் வந்து இவா பேர் ருக்மணின்னு பேர். அந்த ஊரில் வந்து ராதா ருக்மணி சமேத வெங்கட்ரமண சுவாமின்னு சொல்லுவாள். அந்த வளங்குடியில் ராதா கல்யாணம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். உடையாள் ஒரு கல்யாண ரம்பாவத்தர் போய் பண்ணுவாங்க. அவள்லாம் எங்களுக்கு பந்துக்கள், கல்யாண ரம்பாவத்தர்லாம். வந்து ஒரு நாத்தனாருக்கு ராதேன்னு பேர், இன்னொரு நாத்தனாருக்கு அந்த ஊர் அம்மன் பேர் ஆனந்தவல்லி. அந்த அம்மன் பேர் அவளுக்கு. எங்கள் குழந்தைகளுக்கு வந்து மூத்தவளுக்கு விஜயலட்சுமி, அடுத்தவளுக்கு நவராத்திரியில் பிறந்ததுனால அவளுக்கு சாமளான்னு பேர் வச்சோம். 3வது இவ சாரதா ரவிக்குமார் அங்கே வந்திருந்தாலே, அவள் பிறக்கிற அன்றைக்கி இவர் ஸ்ருங்கேரியில் இருந்தார், ஆஃபீஸ் டூர் போயிருந்தார். அதனால அவளுக்கு வந்து சாரதான்னு பேர். கடைசி பொண்ணுக்கு பேர் பாலா திருப்பதி சுந்தரின்னு பேர். அந்த அம்பாளைத்தான் நான் வழிபடுவேன். முக்கியமாக அந்த அம்பாளைத்தான் படம் வச்சுட்டு வழிபட்டு இருப்பேன். அந்த அம்பாள் பேர் அவளுக்கு. இப்போ குழந்தைகள் உங்கள் பேரன்கள்லாம் அந்த புராண இதெல்லாம் அவளுக்கு இஷ்டம் இருக்கா? எல்லாருக்கும் ரொம்ப ஆசை. மூத்தவங்க வந்து மூத்த பேரன் பேர் விஜயா, புள்ள பேர் வேணுகோபாலன். அயச்சின்னு ஒரு கோவில் சுவாமி பேர் அது.
எச்சைநூறு தான் கொடுத்துருந்து எங்கள் நாத்தனார் பிள்ளைக்கே தான் அவளை கொடுத்துருக்கு. வேணுகோபாலன். அடுத்தவன் பேர் அவள் தாத்தா பேர் கிருஷ்ணசாமின்னு பேர். 2 பிள்ளை அவளுக்கு. 2வது பொண்ணுக்கு ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை. பிள்ளைக்கு கிருஷ்ணான்னு பேர். அவன் இந்த இது பூஜை புனஸ்காரம் இந்த சங்கடகர சதுர்த்திக்கு பிள்ளையார் கோவிலுக்கு போகிறது அதெல்லாம் தவறவே மாட்டான். ரொம்ப பக்தி ஜாஸ்தி அவனுக்கு. டாக்டராக இருக்கான் அவன். டாக்டர் சீட்டு வாங்கிறதுக்கு நான் சேஷாதிரி சுவாமி கோவிலுக்கு நடையாக நடந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அவனுக்கு டாக்டர் சீட்டு கிடச்சிது. அவன் வந்தான் மாடம்பாக்கத்தில். அவன் ஒரு தரம் வந்து ஃப்ரீ சர்வீஸ் கூட பண்ணிட்டு இருந்தான் மாடம்பாக்கத்தில். இப்போ குழந்தைகளுக்கு வைத்தியம் படிச்சிருக்கான் அவன். ரொம்ப சின்ன குழந்தைகிட்ட ரொம்ப ஆசை அவனுக்கு. அடுத்து ஒரு பொண்ணுக்கு பேர் சுபத்ரான்னு பேர். 3வது பொண்ணு பேர் எங்கள் மாமியார் பேர் முத்துலட்சுமின்னு வச்சுருக்கா. அவருக்கு ஜெயஸ்ரீன்னு கூப்பிடுவா. 4வது பொண்ணுக்கு ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை. பையன் பேர் சுதர்சனன்னு பேர். அவன் வீணை வாசிப்போம். இதில் கோயம்புத்தூரில் படிக்கிறான். இன்ஜினியரிங் படிக்கிறான் 2வது வருஷம். அந்த மூர்த்தி வீணை வாசிக்கிறாரு அவர் பிள்ளை. அவனும் வீணை கச்சேரியெல்லாம் போகிறான். பொண்ணுக்கு பேர் வருஷான்னு பேர் அவளுக்கு. ஏன்னாக்கா ஐப்பசி மாதம் பரவதிக்கு பிறந்தாகும். நல்ல மழை. வருஷான்னு பேர் அவளுக்கு. ரொம்ப சந்தோஷம். அவெல்லாம் இப்போ ஆற்றுல பேசுகிற மொழியில் வந்து இப்போ தமிழ் தான் பேசின்னு இருக்கான். ஸ்வீடனில் இருக்கிற பேரன் கூட குழந்தைகள்லாம் ஆற்றுல ஸ்வீடிஷ் பேசினா ஏதாவது ஸ்பெஷல் இன்சிடெண்ட் இந்த உங்கள் குடும்பத்தில் நடந்தது அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை இப்போ ஒரு பூஜையாக இருக்கட்டும், ஏதாவது இந்த குடும்பத்துக்காக ஒரு மற்றது இல்லாமல் நீங்கள் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கா? எங்களுக்கு வந்து ஆடி மாதத்தில் மகமாய்க்கு பச்சை படைக்கிறது குடும்ப வழக்கம். அது பண்ணிட்டு இருக்கேன்னா நான் தான் பெரியவா. எல்லாரும் சௌரியம் இல்லாத ஊரில் எல்லாம் இருக்கா. மச்சனும் ஒருபடியெல்லாம் கூட அது நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் மங்கிலி குண்டுகள் பண்ணுறது நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அவளுக்கெல்லாம் தெரிவிச்சுருவேன். முடிஞ்சால் வருவா, இல்லாட்டா நான் இங்கே இருக்கிற வாழை வச்சு பண்ணிட்டு இருக்கேன். சிராதம் மாமா வந்து 92 வயசு மட்டும் ஹோமம் பண்ணி சிராதம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் வந்து அவரால் உட்கார முடியல, காது சுத்தமாக கேட்கல. அதனால் சங்கர மடத்தில் பண்ணுறது, வேறு எங்கேயாவது வாத்தியாரத்தில் போய் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணி. இப்போ வந்து எனக்கு உங்கள் நேட்டிவ் வலங்குடி அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லுங்க. எப்படி போகலாம், அதுக்கு வழி என்ன? வலங்குடியில் இப்போ 28ஆம் தேதி ராதா கல்யாணம் ரொம்ப விமர்சையாக நடக்கும். முதல் நாள் ராத்திரி போய் பார்த்தா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதான் எப்படி போகணும், அது எது கிட்டக்க இருக்கு? போகணும் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினாக்க பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் பஸ் வந்து அம்மங்குடின்னு போகும். அம்மங்குடியில் இறங்கினாக்க ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து உள்ளே போகணும். அதுதான் வலங்குடி. அங்கே வந்து ராதா கல்யாணம் ரொம்ப விசேஷமாக எங்கள் குடும்பத்தில் தான், எங்கள் தாத்தா நாள்லேருந்து எங்கள் குடும்பத்தில் தான் பண்ணிட்டு இருக்காளாம். இப்போவும் எங்கள் சின்ன மாமனார் பசங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. பணமெல்லாம் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இவரை கூட எக்ஸ்டன் போயிட்டு அப்போல்லாம் அந்த இடத்துல வந்து அக்ரஹாரத்தோட அமைப்பெல்லாம் எப்படி இருந்தது? இப்பவும் இருக்கு. அப்படியே இப்போ இருக்கா? அது நீங்கள் எப்பப்பெல்லாம் போயிட்டு வரையில அங்கே ஊருக்கு? ராதா கல்யாணத்துக்கு தான் போக முடியும். இப்போ இந்த வருஷம் இவர் கொஞ்சம் தவறி விழுந்துட்டார். அதனால இவ 2 பேருக்கும் காது கேட்க மாட்டேங்கிறது. அதனால துணைக்கு யாரும் கிடையாது, வச்சுட்டு போக முடியல எனக்கு. இல்லாட்டா என் பொண்ணு ஹைதராபாத்தில் இருக்காளே, அவள் எனக்கு புள்ள மாதிரி. அவள் தவறவே மாட்டா. வருஷம் போவோம் ராதா கல்யாணத்துக்கு. வசூல் பண்ணி கொடுப்போம். அங்கே பருப்பு தேங்காய் பிடிச்சி வைப்போம் சுவாமிக்கு வண்டி. நான் அங்கே அந்த சுவாமிக்கு வண்டி இருந்தாக்க ஹைதராபாத்தில் இருக்கிற வாழ்லாம் சொல்கிறாலும் அந்த சுவாமிக்கு வண்டி தான் கட்டாயம் எங்களுக்கு பறிக்கிறது. நீ வண்டிக்கு வந்து பருப்பு தேங்காய் பிடிக்க பணம் கொடுக்குறான். அதெல்லாம் இப்போ கூட வசூல் பண்ணி அனுப்பியிருக்கா சித்தப்பாக்கு. அவள் இந்த வருஷம் மாட்டு பொண்ணு 2வது பிள்ளையாண்டு இருக்கா. அதனால அவளுக்கு வர முடியல. இப்போ அங்கே இருக்கிற கோவில்கள்லாம் என்னென்ன கோவில் இருக்கு? அங்கே வந்து பெருமாள் கோவில் தான், வெங்கட்ரமண சுவாமி கோவில். அது ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி இப்போ ராதா கல்யாணத்துக்காக பெருசாக கட்டியிருக்கா கோவிலையே. முதல் நாள் 3 நாளைக்கு நடத்துகிறா இப்போ ராதா கல்யாணம். பெரிய பெரிய பாபாதாள்லாம் வந்து நல்லா பண்ணுறான். இப்போ சிவன் கோவிலையும் கட்டியிருக்கா. இந்த கோவிலுக்கு வசூல் பண்ணுற தீயை வச்சுட்டு அந்த கோவிலுக்கும் செய்கிறாங்க. ஆனந்தவல்லி இவர் இந்த இந்திர நேத்திர பிரதானேஸ்வரர்னு பேர் சுவாமிக்கு. நேத்திர பிரதா இந்திரனுக்கு கண் கொடுத்த சுவாமியா அந்த சுவாமி.
அந்த புராணத்தில் எழுதி செவத்துலேயே எழுதி போட்டிருப்பாங்க. யாராவது பெரியவா நம்ம அந்த ஊருக்கு வந்திருக்காளா? இந்த மலங்குடி பெரியவா வந்திருக்காளா என்னன்னு எனக்கு யாரும் சொன்னதில்லை. அழைக்கணும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மச்சினர்லாம் அழைக்கணும் பெரியவாளன்னு சொல்லிட்டு இருக்கிறது கேட்டிருக்கேன். அழைச்சானா என்னன்னு தெரியல. இவரோட வயசுல ஒரு 2 வயசு சின்னவா ஒரு அம்மா இருக்கா ஊர்ல, அத்தங்கா. ஓஹோ. சன்னதி தெருவிலேயே இருக்கா. சரி சரி சரி. அவளுக்கு கூட இப்போ கனகாபிஷேகம் பண்ண போறா பசங்கள்லாம். சரி. அவளும் நடமாடிட்டு அதுக்குள்ள நன்னா இருக்கா. அவர் இல்லை, அந்த அம்மா இருக்கா. சின்ன குட்டி ஊர்ல சின்ன குட்டி இருக்காளோன்னா, சின்ன குட்டி ஏத்தங்கா ஊர்ல இருக்காளோன்னா. அப்புறம் நந்திவனம்னு எங்களுக்கு மகமாயி கோவில் உண்டுங்க. இப்போ ஒரு 10 வருஷமா, கிட்டத்தட்ட 10-15 வருஷமா அதை பற்றி ஒன்றும் பேச்சே இல்லை. கோவில் இருக்கா இல்லையா தெரியல. இங்கே போகிறவாளுக்கும் அவசரமாக போய்ட்டு ராதா கல்யாணத்துக்கு போய்ட்டு வந்துடுறோம். அதை பற்றி கொஞ்சம் விசாரியும் கொடுப்போம். சரி. நந்திவனம்னு மகமாயி கோவில், அங்கே தான் எங்களுக்கு மாவிளக்கு போடுறது வழக்கம். ரொம்ப சந்தோஷம். இப்போ ஆற்றுல விசேஷம் பற்றி சொன்னேன், இந்த பச்சை படைக்கிறதுன்னு ஒன்று. வேறு அதை தவிர ஏதாவது வரலட்சுமி நோன்பு? வரலட்சுமி நோன்பு நம்ம ஆற்றுக்கு வழக்கம் இல்லை. இல்லை. இப்போ நவராத்திரி கொலு உண்டு. கொலு வைப்பேன். இந்த வருஷம் கூட கொலு வச்சேன். இப்போ மடத்து சார்பாக உங்களோட மடத்துக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரி கனெக்ஷன்? எனக்கு மகாபெரிவா கிட்டேருந்தே எனக்கு நினச்சிருந்தா நான் மடம் பக்கத்துலேருந்து சாதம் போட்டுட்டே இருப்பேன். மகாபெரிவாளை பார்க்கணும் போல இருக்கும். போயிட்டு வான்னு விடுவாள். என்ன மாமியார் 96 வயசு இருந்தார். அவர் சொல்லுவார், எனக்கு சாதத்தை போட்டுவிட்டு ஃப்ளாஸ்கில் காப்பியை வச்சுட்டு வெளியில் பூட்டிட்டு நீ போயிடும்பார். நான் சாப்பிட மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். அங்கேருந்து வாசலில் பஸ் வரும், ஏறி 9:30 மணிக்கு கிளம்பினேன்னா திருப்பி 2:30 மணிக்கு அதுக்கு வந்துடுவேன். மகாபெரிவாளை போய் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சவாளுக்கெல்லாம் போய் ஏழைப்பட்ட வாளுக்கு கல்யாணம்னு சொல்லி திருமங்கல்யம் படம் வாங்கி கொடுத்துருக்கேன் மகாபெரிவாக்கிட்ட. அப்புறம் ஒரு விஷயம் மகாபெரிவாக்கிட்ட போய் நான் வரம் வாங்கணும்னு போனேன். அவள் சொன்னால், அந்த கோவிலில் நீங்கள் திருமங்கலேஸ்வரர்கிட்ட கொடுக்குறேன், 200 பேர் உட்காந்துட்டு லலிதா சஹஸ்ரநாமம் ஜபிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். இங்கே வழக்கு பூஜை பண்ணினா என்னன்னா, வழக்கு பூஜையெல்லாம் நம்ம குருகிட்ட கேட்டுன்னு தான்மா பண்ணணும். நான் அதை கேட்டு சொல்கிறேன்னுட்டு ஒரு வேனோட இந்த மண்டலிக்காரா எல்லாரையும் ஒரு 10 பேர் 15 பேர் அழைச்சிட்டு வேன் வச்சுட்டு மடத்துக்கு போகணும். மகாபெரிவா இருக்கா. அப்போது மகாபெரிவாகிட்ட போய் இந்த மாதிரி வழக்கு பூஜை பண்ணணுங்கிறா, பண்ணலாமா அப்படின்னு கொஞ்சம் இப்படி ஏறாருங்க பார்த்துக்கிட்டு மகாபெரிவா கொஞ்ச நாள் ஒன்றுமே சொல்லலை. அப்புறம் இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி லலிதா சஹஸ்ரநாமம் ஜபிக்கிறேன், நல்லா திருமங்கலேஸ்வரர் இங்கேருந்து வாங்கிட்டு போய் உங்கள் ஆசீர்வாதத்தோடு எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்கேன். வெத்தலை பாக்கு கொடுக்குறேன். வெள்ளிக்கிழமை கட்டாயம் லலிதா சஹஸ்ரநாமம் ஜபிக்கிறோம். சாயந்தரம் 5லேருந்து 7 மட்டும் கோவிலில் எல்லாம் சொன்னேன். எங்கேருந்து உள்ள போயிட்டா பெரியவா. அப்போ அந்த இவர் இருந்தார், அவர் பேர் என்னது, யசின்னு இருக்கார், சந்தானம் பாலு இல்லை, சந்தானத்தோட அண்ணா, அவர் பேர் நினைவுல வரல. அவர் இருந்தார், அழுத்தன் போயிட்டார் உள்ள. அப்புறம் தானே உட்காந்துருந்தா பெரியவா. நான் நீங்கள் போகாதவன்ட்டு போயிட்டார். அவர் நீங்கள் நெல்லுங்கோ, உங்களுக்கு உத்தரவு கொடுக்கல, நெல்லுங்கோன்னு விட்டார். 1/2 மணி நின்றுட்டு இருந்தேங்க. அப்போ உள்ளே போயிட்டு வந்துட்டு, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் சொல்லு அப்படின்னார். இந்த மாதிரி வழக்கு பூஜை பண்ணணும்னு எல்லாரும் பிரியப்படுறான், பண்ணலாமா, குருகிட்ட கேட்டுட்டு உத்தரவா நான் பண்ணுறேன் அப்படின்னு. அது பெரியவா சொன்னால், நீ பிராமணாளாக எல்லாரும் பண்ணுறீங்களா, எல்லாரும் பண்ணுறீங்களா, என்ன வசூல் பண்ணுற, எல்லாம் விவரமெல்லாம் கேட்டால் சொன்னேன். நீ உனக்கு இனிமேல் வழக்கு பூஜையெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டா. என்ன வழக்கு பூஜை உனக்கு நீ பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. நான் அதுலேருந்து அதுக்கப்புறம் நான் வழக்கு பூஜைன்னு பண்ணுறதில்ல. ஏழுமரீஸ்வரர் கோயிலில் நடக்கும், நான் போய் எல்லாருக்கும் சேவையெல்லாம் பண்ணுவேன், பூவெல்லாம் கொடுப்பேன், எல்லாருக்கும் அங்கே போய் உட்காந்துப்பேன், லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுவேன். அவள் பெரியவா சொல்லிட்டா, அப்புறம் நம்ம பண்ண வேண்டாம், எனக்கு உட்காரவும் முடியாது போயிடுத்து. அப்புறம் அது அவள் கண்டு நூட்டா போல இருக்குது. அதை அதுக்காக அவள் சொல்லியிருக்கா. 1/2 மணியில் நின்று பேசிகிட்டு இருந்தேன் பெரியவாளோட. எத்தனை பெரிய பாக்கியம். அதை என்னால் அதை மாத்திரம் மறக்கவே முடியாது. இந்த பெரியவாளோட 1/2 மணி பேசிகிட்டு இருந்தது.
நீ வந்து இந்த வசூல் பண்ணுற பணத்துலேருந்து இந்த குத்தனூர் வெங்கட்ராமையர்னு ஒரு சமையல்காரர், அவருக்கு குழந்தைகள் கிடையாது. அவள் வந்து ஒரு நாள் அடுப்பில் உப்புமா பண்ணிகிட்டே இருக்கிற போது மழை பெஞ்சு அந்த ஸ்டவ்வெல்லாம் அடிச்சுன்னு போயிடுத்து. வாழ்க்கை அவள் வந்திருக்காங்க, பெரியவாட்ட வந்து சொல்லி எங்களுக்கு அடுத்த கட்டி கொடுக்கணுன்னுக்காக அவள் வந்திருக்காங்க. நீ அந்த பூஜைக்காக வசூல் பண்ணுற பணத்தை வச்சு சிக்கனமாக செலவு பண்ணிவிட்டு அந்த மீறுற பணத்தில் அவளுக்கு இடம் கட்டி கொடு. என் பக்கத்தில் ஒரு பெரிய தட்டு நிறையா பழமும் காயும் வச்சுட்டு பணத்தையும் பவுனையே வச்சுட்டு பக்கத்துலலாம் நிற்கிறா எல்லாரும். அவகிட்டெல்லாம் ஒன்றும் சொல்லலை பெரியவா. எனக்கு அப்போ குடும்பத்தில் ஆற்றுல பொண்ணு பிள்ளைப்பற வந்திருக்கா, ஆற்றுல வந்து அவ்வளோ வசதி கிடையாது. ஆனால் கூட நீ வந்து இந்த குத்தனூர் வெங்கட்ராமையருக்கு ஒரு ரூம் கட்டி கொடு. அந்த பணத்தில் இந்த வழக்கு பூஜை பண்ணுறதுக்கு வசூல் பண்ணு வேணும், அந்த பணத்தை வச்சு நீ வீடு கட்டி கொடு அப்படின்ட்டா. என்னோட எனக்கு என்னோட கூட வேலை பண்ணுவாள் மாமிங்க, இன்னொரு மாமி டெய்லர் மீன். அந்த மாமி சரின்னுட்டா. ஐயோ மாமி, மகான்கிட்ட போய் சரின்னு சொல்லிட்டு நம்மளால் முடியுமா? நாங்கள் நம்ம எல்லாரும் நடத்துகிற குடும்பமாச்சே, நம்ம ஒரு வீடு கட்டி கொடுக்குறாத்தனே, ஒரு ரூம் கட்டி கொடுக்குறாத்தனே நம்மளுக்கு வசதி இருக்கா மாமி, இப்படி சொல்லிட்டேன்னு மாமிகிட்ட கேட்டேன். எல்லாம் முடியும், அவள் முடியாட்டா சொல்ல மாட்டா பெரியவா, முடியும்னு தானே உங்ககிட்ட சொல்லியிருக்கா, உன்னால் முடியுமான்னு கேட்டாளாவா அப்படின்ட்டா மாமி. அப்புறம் சரின்னு சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு ஒரு தட்டு நிறையா ரோஜா பூ, குங்குமம் நிறையா, குங்குமம் தேங்காய் முடியெல்லாம் வச்சு இப்படி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்து அனுப்பிவிட்டேன். அப்புறம் நாங்கள் போய் இந்த அதில் வசூலான பணம், எனக்கு வந்து வசூலான பணத்தை கொண்டு வந்து இங்கே மடத்தில் எனக்கு எதிராக வாட்டை கொடுக்கணும்ட்டா பெரியவா. அப்போ இவா வந்து சக்கர வித்யாலயாவில் வேலையாக இருந்தாள். எத்திராதுலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு 9 வருஷம் சக்கர வித்யாலயாவில் வேலை பண்ணான் தாம்பரத்தில். எனக்கு வீட்டை விட்டு போக முடியல பொண்ணுள்ள புத்தகத்தில். அப்புறம் அந்த பணத்தில் மிச்சம் இருந்த பணம் ஒரு 2000 ரூபா தான் மிஞ்சிச்சு. அப்போ எல்லாத்தையும் 15 ரூபா தான் ஒரு வழக்கு பற்றிக்கு சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும். அதுக்கு மேலே கேட்க முடியல. அதை எப்படியோ அப்படி இப்படி போட்டு ஒரு 2000 ரூபாயா பண்ணி அதை கொண்டு போய் இவா வந்து வருஷம் குழந்தைகள் எல்லாம் பெரியவாட்ட ஆசீர்வாதம் வாங்க அழிச்சுன்னு போவாள். இந்த +2 படிக்கிற பசங்க கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் கூட வேட்டி கட்டிட்டு நெத்தி கட்டுண்டு அவள் ஆச்சாரப்படி வரணும்னு விட்டு உத்தரவு போட்டுருவா ஸ்கூலில். அவள் எல்லாரும் போய் பெரியவாட்ட நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரூபா தான் அழிச்சுன்னு போவாள். இவள் போனால் சுவாமிகள் முன்னால் போகவே மாட்டாள். அவளை வர சொல்லுன்னாலும் பெரியவா வந்துடும். அப்புறம் ஊனி குளிட்டு போய் கிட்ட போயிட்டு வந்துருக்கா. அப்புறம் அவள்கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பினேன். இதுதான் என்னால் முடிஞ்சது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை மீத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தா. அந்த அவளை வர சொல்லி அவள் ஒரு லெட்டர் போட்டிருக்கா எனக்கு. அந்த குத்தனூர் வெங்கட்ராமையர் அமடையா அவளை வர சொல்லி லெட்டர் போட்டுவிட்டு இவா போகிற அன்றைக்கி இவாட்ட கொடுத்து அனுப்பிட்டேன். இவா குழந்தைகளை அழைச்சின்னு போவா. அவளை வர சொல்லி பெரியவா எதிரவே அவளுக்கு அந்த பணத்தை கொடுத்தாக்க அவள் அப்புறம் எனக்கு ஒரு லெட்டர் போட்டாள். உங்களோட முயற்சினால நாங்கள் வெயில் மழை எல்லாத்துலேயும் தாக்காமல் நாங்கள் வந்து ஒரு 4 பக்கம் ஒரு செவுறு எடுத்து ஒரு கதவு வச்சு மேலே ஒரு மூடி ஒரு ரூம் கட்டின்னு இருக்கோம். உங்கள் குழந்தைகள்லாம் நன்னா இருக்கணும். எங்கள் குழந்தைகள் ஒருத்தருமே அப்போ வீடு கட்டியா இல்லை 4 பேரும் 90ல். உங்கள் குழந்தைகள்லாம் ஒரு ஆள் போல் தழித்து 6 போல் வேரோடின்னு எழுதியிருக்காவா வெங்கட்ராமையர் அப்படியே. வந்து நீங்கள் பிடிச்ச படத்தில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப சந்தோஷம்னு ஒரு லெட்டர் எழுதினா எனக்கு. அப்புறம் கிடுகிடுன்னு 4 பொண்ணுக்கும் வீடு, எல்லோரும் நல்ல பதவிக்கு வந்துட்டான். நான் அதுக்கெல்லாம் அந்த மகாபெரிவானோட ஆசீர்வாதத்தை தான் நினச்சிருக்கேன். இப்போவும் எனக்கு காலம் வரைக்கும் இந்த மகாபெரிவா பாதத்தை வச்சுருக்கேன் பாருங்க. அந்த பாதத்தை தரிசனம் பண்ணிக்குவேன். வந்து கால் வலிக்கிற போது எனக்கு அது கால் வலி குறைஞ்ச மாதிரி இருக்கும். சின்ன வயசில் புத்தாரம்னு ஒரு ஊர் இருக்குது. எங்கள் மாமா இருந்த ஊர். அது வடவாதிமங்கலம் பக்கத்தில் இல்லை, வளங்குடி பக்கத்தில். வளங்குடி பக்கத்தில் இந்த 2ஆம் கட்டில் என்ன உண்டு. இந்த 2ஆம் கட்டிலைக்கு மகாபெரிவா வந்திருக்கா. அப்போ எங்கள் அண்ணா தான் போய் எங்கள் சமையல்லாம் பார்த்துக்குவார். அது அப்போது வந்து இந்த
பல்லக்கில் வந்து பட்டினப்பரவேசன்னு வருவா பெரியவா. அப்போ நான் பெரியவாளுக்கு ஆர்த்தி எடுத்திருக்கேன். எனக்கு அதெல்லாம் நல்ல நினைவும் இருக்குது. பால பெரியவா தேனுபுரீஸ்வரர் கோவிலுக்கு வந்தா. அப்போ இந்த அவளோட அந்த லலிதா சாஸ்திரம் நம்ம கமிட்டியிலேருந்து என்னை தேர்ந்தெடுத்து என்னை ஆர்த்தி எடுக்க சொன்னார். மகாபெரிவாளுக்கு ஆர்த்தி எடுத்திருக்கேன். அதெல்லாம் ரொம்ப நான் எப்போன்னு ரொம்ப ஏதாவது கவலை வந்தால் நான் அதெல்லாம் நினச்சிப்பேன். மனசில் எனக்கு அந்த கவலை விலகி போகும். அந்த இப்போது கிராமத்தில் உங்களோட நேட்டிவெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது? 49 நான் வந்தேன் இங்கே மெட்ராஸுக்கு. கல்யாணம் பண்ணிட்டு நான் மெட்ராஸுக்கு அழைச்சிட்டு வந்தேன். எங்கள் மாமியார் ரொம்ப நல்ல மாதிரி. எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தால் அப்போ எங்கள் அப்பாவே நெல் வியாபாரி ராதாகிருஷ்ணன் இறந்து உடையாளவில் அவருக்கு கொஞ்சம் வியாபாரம் சரிக்கு போயிடுத்துன்னு அப்போது எங்கள் மாமா ஒத்தாசை பண்ணினேன். ராமன்னு விமானத்தில் பஸ் சர்வீஸ் தெரியும் இல்லையா? அவர் தான் அந்த நாராயணையர் அழிச்சுன்னு போய் எங்கள் அம்மாவை கொண்டு வச்சுக்கிட்டா, புத்தாரத்தில் கொண்டு வச்சுக்கிட்டா. அங்கே எங்கள் அம்மாவோட கூட பிறந்தா ஒரு பிள்ளை மாமா, ஒரு மாமா. அந்த மாமாட்ட கொண்டு வச்சு அவள் பணம் காசெல்லாம் ஒத்தாசை பண்ணினா. அப்புறம் எங்கள் அண்ணாக்கு தம்பிக்கெல்லாம் வேலை போட்டு கொடுத்தா அந்த மாமா பஸ்ஸில். அந்த அவள் தான் எனக்கு கல்யாணமே பண்ணி கொடுத்தா. என்ன இந்த 19 வயசு எனக்கு. அப்போது எனக்கு அழைச்சி கொண்டு வச்சுட்டு சித்தி ஆத்தோட இருந்தாள். ஆற்றுக்கு வந்துட்டா. அந்த சித்தி வந்து என்னை வளர்த்தான்னு தான் சொல்லணும். அக்காவுக்கு நிறையா குழந்தைகள், எனக்கு பொழுது போகணும், அந்த குழந்தைய நடத்துன்னு போகிறேன்னு எடுத்துன்னு வந்துட்டான். அப்படி கொண்டு வச்சுட்டு இவா வந்து எங்கள் அம்மாவுக்கு மாமா பிள்ளை இவர் உறவு. இந்த மாதிரி எங்கள் மாமியாரோட பேசி எங்கள் மாமா 2 மாமாவும் நாராயணையரும் ஒரே பிள்ளை, எங்கள் மாமாவும் ஒரே பிள்ளை. அவள் சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளையாக இருக்க மாட்டாள், அவ்வளோ ஒத்துமையாக இருப்பாள். அவள் பேசி ஜாதகம் பார்த்து அந்த காலத்தில் இப்போ என் குழந்தைகள்லாம் கேட்குறா, உனக்கு ஜாதகமெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணினாளான்னு. ஜாதகம்ங்கிறத நம்பலேன்னு சொல்லப்படாதும்மா. அந்த காலத்தில் எங்கள் மாமா கல்யாணம் பண்ணின போதே எனக்கு ஜாதகம் பார்த்து பண்ணி அப்பாவுக்கு 100 வயசு கொண்டு வந்திருக்காருனாக்கா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் குழந்தைகளுக்கு. ரொம்ப சந்தோஷம். ஜாதகம் அப்புறம் அந்த இது நம்மளோட கலாச்சாரம், நம்ம ஆற்று விசேஷங்கள் அதெல்லாம் விடப்படாது. ஒன்றையும் அதெல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் குழந்தைகளுக்கு. 2 பொண்ணுக்கும் வரலட்சுமி நோம்பு உண்டு, சொம்பு முகம் எல்லாம் வாங்கி சீரெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன். எல்லாம் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இவா எனக்கு வந்து பெத்த புள்ள மாதிரி. இவாளுக்கு குழந்தைகளை முழுக்க நான் பெத்தேன்னு வேண்டி அவள் தான் வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து கூடவே அழைச்சிட்டு போய் எல்லாம் அவள் பண்ணினதுதான். அவளை வந்து தன் குழந்தைகளை கூட இவர் வந்து அப்புறம் தான் விசாரிப்பார். அவள் கூடவே இருக்கணும் இவருக்கு. ரொம்ப உச்சிருப்பான்னு. இப்போ அவள் தான் ஏற்பாடு பண்ணி மண்டபத்தில் வச்சு இந்த ஹோமம் எல்லாம் பண்ணி போகிறான். குழந்தைகள்லாம் நாங்கள் பண்ணணும், நாங்கள் தான் செலவு பண்ணோன்னு உங்கள்கிட்டலாம் நான் வாங்கிக்க மாட்டேன், எங்கள் அண்ணாக்கு நான் தான் பண்ணுவேன், உங்களுக்கு ஓடுன்னா ஏதாவது செஞ்சுட்டு போங்க அப்படின்ட்டான். எங்கள் மடத்துல இருந்து வந்து ஒன்றாவே எல்லாம் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். லோகிட்டேந்துக்கு அவர் வந்து எனக்கு படிக்க வச்சு என்ன நல்ல நிலைமை கொண்டு வந்தார். அதனால் நான் உத்தியோகத்தில் இருந்து இப்போ அவருக்கு எல்லாம் செய்யணுங்கிற ஆசையில் இப்போ அவருக்கு இந்த பூர்ணாபிஷேகம் பண்ணணும்னு பிரயத்தனம் பண்ணுறேன். குழந்தையெல்லாம் கூட இருக்கா. மெயினாக நான் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டு மன்னியும் நிறைய எனக்கு ஒத்தாசை பண்ணி நான் வேலை பண்ணுற போது முழுக்க குடும்பத்தை பார்த்துன்றதுனால எனக்கு நல்ல பேர் கிடச்சிதுங்க. அதனால் குடும்பத்தில் இப்போ நாங்கள் எல்லோரும் ஒத்துமையாக ரொம்ப நாளாக ஒன்றா இருக்கிறதுனால எல்லாம் இப்போ நடந்துட்டுருக்கு. எல்லா குழந்தைகளும் ஆசையாக இருக்கா, எல்லாம் பண்ணு நன்றி விசுவாசத்தோடு ஆசையாக இருக்கா எல்லாம். இப்போ இந்த பூர்ணாபிஷேகம் நல்லபடியாக பெரிய அனுகிரகத்தினால பகவான் புண்ணியத்தினால எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். இதுக்கு இளைஞர்களுக்கு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். அது என்ன மாமா பண்ணுவா அப்படிங்கிறத கொஞ்சம். அவர் பண்ணுறது என்னன்னு கேட்டாக்க எந்த விஷயத்தையும் பெருசாக கவலைப்பட்டுக்க மாட்டார். ரொம்ப கவலைப்பட்டு சில பேர் உட்காந்து விடுவாள், அந்த மாதிரி கவலைப்பட மாட்டார். எதையும் நன்னா இருக்குன்னு கூட சாப்பிட மாட்டார். அது 2 விஷயம் அவரை காப்பாற்றிட்டு வருது அப்படின்னு நினைக்கிறேன். நான் தெய்வ பக்தி உண்டு அவருக்கு நிறையா.
மாமா எங்கே ஒர்க் ஒர்க் பண்ணது வந்து முதல்ல ஹர்கோலா மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவர் கல்யாணத்துக்கு பின்னால். செகண்ட் வேர்ல்டு வாரும் போது மிலிட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கார். இப்போ அவள் வந்து கருணை தொகையாக மாதம் மாதம் கொடுக்குறான் கொஞ்சம். அப்புறம் வந்து நாத்தனாரத்துக்கு வந்துட்டதுனால மாமியார் அவரை வந்து மிலிட்ரி விட்டுட்டு வந்து விட்டார். கராச்சியில் வேலையாக இருந்தார். அப்போ அப்புறம் வந்து ஆற்றுல இருந்தபோது தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்புறம் வந்து ஹர்கோலா லென்சன்ஸ்னு ஒரு கம்பெனி, பஞ்சாபி கார் கம்பெனி, அந்த ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுற கம்பெனி, அதில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தார். அப்புறம் பெங்களூரில் போய் ஒரு 15-20 வருஷம் இருந்தோம். அங்கேயும் பிரான்ச் ஆரம்பித்தார். எல்லா ஊர்லேயும் போய் பிரான்ச் ஆரம்பிச்சு வச்சார். ஹைதராபாத்தில், பெங்களூர்லாம் அதெல்லாம் நல்லா வேலை பண்ணினார். அதுக்கப்புறம் அந்த ஹர்கோலா லென்ஸு மூடிட்டான். அதாவது 1970 70லேருந்து 80 வரையில் அந்த காமகோடி பிரதீபம்னு பிஜி பால் சிவராமன் இருக்கார் இல்லையா, பிஜி பால் அவர் பேர் என்ன, அவர் பேர் மறந்துடுச்சு. அவர்கிட்ட வேலை பண்ணினார். காமகோடி பிரதீபத்துக்கு நிறையா விஷயமெல்லாம் இவர் எழுதியிருக்கார். அவர்கிட்ட இருந்து அப்புறம் 80 வரலும் அவங்க 84 வரலும் வேலையாக இருந்தார் அவர்கிட்ட. அவர் பெத்த புள்ள மாதிரிக்கு தான் கோபாலபுரத்தில் இருக்கார் அந்த சிவராமன். நல்லா பார்த்துக்குவார். புக் ரீடிங்கை பற்றி ஆரம்பத்திலே சொன்னேன். ஆமாம், மாமாவுக்கு அது எவ்வளோது பிடிக்கும்? ரொம்ப வந்து உருது படிச்சிருக்கார் அவர். ஹைதராபாத்தில் படித்ததுனால மராட்டி தெரியும், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம். நாங்கள் பெங்களூர் போன அப்புறம் இந்த குழந்தைகள்லாம் ஸ்கூலில் படிச்சுருந்தோட அதை வச்சுட்டு கற்றுக்குவோம். அதனால 6 பாஷை அவருக்கு படிக்க எழுத தெரியும். தமிழும் நல்லா தெரியும். தமிழில் நல்ல பாண்டித்யம், தமிழ் கலாச்சாரமெல்லாம் நல்லா அத்துப்படி எல்லாம் நல்லா தெரியும். புக்கு இருந்தால் போகிறோம் அவருக்கு. புக்கை படிச்சுட்டே காலம் சொல்லிடுவார். காத்தால குளிச்சு விட்டு நெத்திக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு சுவாமிகிட்ட வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காந்துடுறாரு. இப்பெல்லாம் ஏன்னா நவராத்திரி போது ராமாயணம் படிக்கிறேன் பேர். அந்த விஷயத்தை நான் ஆதித்யகரதையும் மனப்பாடமாக சொல்லுவார். அதெல்லாம் அந்த பிஜி பாலில் இருக்கிற போது அந்த சோஸ்திர புஸ்தகங்களை படித்து அவருக்கு அப்படியே அத்துப்படி ஆயிடுச்சு எல்லாம்.